முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே ஷிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றாள் சரணம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி ஆனால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் தொடர்ந்து அபிராமி அன்னையினுடைய சிந்தனையில் ஆழ்ந்திருக்கின்றோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் எண் 5. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய மஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. இந்த பாடலை அப்படியே ரெலவெண்ட்டாக திருமந்திரத்தில் திருமூலர் சக்தி பேதம்ங்கிற பாடாந்திரத்தில் இந்த 4வது திருவகுப்பில் சக்தி எப்படிப்பட்டவள், அவள் எந்தெந்த குணநலங்களை உடையவள் என்று அவரும் கூறியிருப்பார். கிட்டத்தட்ட திருமூலர் கொடுத்த எக்ஸ்பான்ஷனும் இங்கே அபிராமிப்பட்டர் கொடுத்த டெஃபினேஷனும் பொருந்தி வருவதை நாம் பார்க்கலாம். 3 நிலைகளை கொண்டவள், மும்மூன்றாக உள்ள அனைத்துமாக இருக்கக்கூடியவள். அதை சொல்லிட்டு அடுத்தது அம்பாளுடைய புற அழகினை விவரித்து சொல்வார். அம்பிகையினுடைய ஒரு பாகங்களையும் அவளுடைய அன்பு மிகுதியினால் மூழ்கி திளைத்த அபிராமிப்பட்டருக்கு பௌர்ணமியாக காட்சியளித்ததற்கான காரணம் அவளுடைய அங்கங்களை ஒவ்வொன்றாக அன்பால் ரசித்து அனுபவித்தவர் அபிராமிப்பட்டர். அப்படிப்பட்ட தாயை திருமூலரும் தன்னுடைய திருமந்திரத்திலே மிகவும் உன்னதமாக அவர் சொல்லியிருக்கின்றார். 4வது தந்திரத்திலே அவள் திரிபுரையாக இருப்பவள், திருச்சக்கரத்தில் அருள்பவள், இப்படியெல்லாம் அவள் பேரழகு படைத்தவள், ஈசனின் மனதை ஆளக்கூடியவள், இப்படி பலவாக நின்று அருள் செய்பவள் என்று பாடியிருப்பார். திரிபுரை சுந்தரி அந்தரி சிந்தூர பரிபுரை நாரணியாம் பல வண்ணத்தி அருள்புர ஈசி மனோன்மணி என்ன வருபலவாய் நிற்கு மாமது தானே. இதில் அபிராமிப்பட்டர் சொன்ன திருநாமங்கள் என்ன? திரிபுரை, சுந்தரி, அந்தரி, மனோன்மணி, இவையெல்லாம் அவர் அந்த 5வது பாடலிலே குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். இன்னும் பல திருநாமங்களை திருமூலர் சொல்லியிருக்கார். இன்னும் சொல்ல போனால் அபிராமிப்பட்டருடைய பாடல்களை பார்க்கும் பொழுது அவளுடைய திருநாமங்கள் எண்ணற்ற திருநாமங்களை கொண்டு உமையொரு பாகமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய மனைவி என்றுதான் குறிப்பிட்டிருப்பார். இவர் சொன்ன திரிபுரை என்ற எக்ஸ்பான்ஷன், அம்பாளுக்கு கொடுத்த எக்ஸ்பான்ஷன் என்னன்னா, 3 புறங்களையும் ஆள்பவள், 3 மண்டலங்களுக்கும் தலைவி. சந்திர சூரிய அக்னி மண்டலங்களுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள். திரிபுரை, சுந்தரி, அந்தரி, சிந்து, நாரணி, மனோன்மணி ஆகிய 5 தெய்வ அம்சங்களை, தேவிகளை சொல்லும் விதமாக அவர் பாடியிருப்பார். இதில் சுந்தரி என்பவள் பேரழகு படைத்த வெள்ளை நிற உடையணிந்து அருள்பாலிக்கக்கூடிய கலைமகளை குறிக்கக்கூடிய சக்தியாகும். அதாவது படைக்கும் பிரம்மனுடைய சக்தியாக விளங்குகிறாள். அந்தரி, வானம் எப்படி
செம்மையும் கருமையும் கலந்த நிறம் போல இருக்கின்றதோ அந்த நிறத்தை உடையவளாக இருக்கக்கூடியவள் அந்தரி. அவளே பார்வதியாக திகழ்கிறாள். அதே போல சிந்து பரிபுரை செந்தூர நிறம் கொண்ட பொன்னிறமேனியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியை குறிக்கக்கூடியவள். நாரணி நாராயணனுடைய அம்சமாக விளங்கக்கூடியவள். இருள் பரிபுரை ஈசி மனோன்மணி அனுக்கிரகம் தொழிலை செய்யக்கூடிய சதாசிவனுக்கு பத்தினியாக விளங்கக்கூடியவள் மனோன்மணி ஆக இப்படி திகழ்கிறாள் என்றும், அதாவது பிரம்மதேவனுடைய படைப்பு தொழிலுக்கு சக்தியாக விளங்கக்கூடிய சரஸ்வதியும், திருமாலை காக்கும் தொழிலுக்கு சக்தியாக விளங்க லக்ஷ்மி தேவியும், ருத்ரனை சம்ஹார தொழிலுக்கு உட்படுத்தும் சக்தியாக இருக்கக்கூடிய பார்வதியும், மறைத்தல் தொழிலுக்கு காரணகர்த்தாவாக விளங்கக்கூடிய மகேஸ்வரனின் சக்தியாக விளங்கும் மகேஸ்வரியையும், அனுக்கிரகம் தொழிலுக்கு காரணகர்த்தாக விளங்கக்கூடிய சதாசிவனுடைய சக்தியாக மனோன்மணி சக்தியாக இருக்கிறாள் என்று அவர் சொல்லியிருப்பார். இப்படி திருமூலர் அவருடைய திருமந்திரத்திலே அவருடைய பாடல்களை சொல்லியிருக்கிறார். அதே போலதான் நமக்கும் அபிராமி பட்டர் அம்பாளை பாடிக்கொண்டே வருகிறார். உள்ளும் புறமும் நிறைந்து இருக்கக்கூடியவள் என்று அவளை பாடுகிறார். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்மிளையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. திரிபுரங்களை ஆள்பவள் திரிபுர சுந்தரி. 3 புறங்களையும் ஆளக்கூடியவள். 3 புறங்களுக்குள் உள்ளும் வெளியிலும் பறந்து பொருந்தி இருப்பதால் முப்புறம் பொருந்திய முப்புரை என்று அழைத்தார். இந்த மனித உடலுக்குள் உடலாகவும், இந்த உடலை ஆளுகின்ற மனமாகவும், மனதை இயக்குகின்ற உயிராகவும் ஆகிய 3 உணர்வு நிலைகளாகவும் இருக்கிறார். திருமூலரும் சொல்லியிருப்பார், அவர் இந்த உடலிலே 3 உணர்வு நிலைகளாக இருக்கிறாள் என்று. ஒரு மனிதன் உறங்கச் செல்லும் பொழுது உறக்க நிலையின் முதல் படியாக இருக்கக்கூடிய விழிப்பு நிலையாகவும் இருப்பவள் அவளே. நடந்த காலத்தை நினைத்து இந்த சிந்தனையின் வாயிலாக உருவாகக்கூடிய கனவு நிலையாக இருப்பவளும் அவளே. விழிப்பு நிலையையும் கனவு நிலையையும் கடந்து இந்த ஜீவன் ஜடமாக தன்னை மறந்து கிடக்கக்கூடிய ஆழ்ந்த நித்திரையாக இருக்கக்கூடிய ஆழ் உறக்க நிலையாக 3 நிலைகளாக இருப்பவளும் அவளே என்று குறிப்பிட்டிருப்பார். ஆனால் அபிராமி பட்டரோ அவள் 5 நிலைகளை கடந்து இருக்கக்கூடியவள் என்று பின்னாடி பாடலிலே சொல்ல போகிறார். இந்த பாடலிலே 3 நிலைகளாக உள்ள அனைத்துமே முக்கண்ணியும் அவளே, 3 புறங்களையும் ஆள்பவள் அவளே, மும்மூன்றாக உள்ள கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலமாக இருப்பவளும் அவளே. இப்படி மும்மூன்றாக உள்ள அனைத்தும் அவளாகத்தான் இருக்கிறாள் என்று அபிராமி பட்டர் சொல்லியிருக்கிறார். அபிராமி அன்னையினுடைய அருளில் கடாட்சத்தில் மூழ்கி திளைத்து கொண்டிருந்த அபிராமி பட்டர் அம்பாளினுடைய மேனி அழகினை அவர் அடுத்தடுத்த வரிகளிலே வர்ணிப்பதை நாம் பார்க்கலாம். அம்பாளை மனோன்மணி சக்தி என்று அவளை அழைப்பதற்கான காரணம், லலிதாம்பாளினுடைய பலவேறு திருநாமங்களில் மனோன்மணி என்பதும் ஒன்று. மன உள் மணி, இந்த மனதிற்குள் மாணிக்கமாக பிரகாசிக்கக்கூடியவள் அவள் என்று ஒரு அர்த்தம். இந்த மனோன்மணி சக்தி எதற்கு உதவுகிறது என்றால், இந்த மனோன்மணி சக்தியின் அருள் பெற்றவர்களால் மட்டுமே சலனமற்ற மனநிலையை பெற முடியும். அப்படி என்றால் என்ன? இந்த மனோன்மணி சக்தி இருந்தால்தான் மனதை ஒருமுகப்படுத்தி அவளை தியானம் செய்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே மனதை ஆளக்கூடிய சக்தியாக இந்த மனோன்மணி சக்தி விளங்குகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த மனோன்மணி சக்தியாக விளங்கக்கூடியவள் மனதை ஆன்ம நிலைக்கு, ஆத்ம நிலைக்கு, ஆத்ம ஞான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சக்தியாக விளங்குபவள், அந்த சக்திக்கு துணை இருப்பவள். ஆகவே மனோன்மணி சக்தியால் தான் ஈஸ்வரன் கூட தன்னுடைய
ஜீவராசிகளை தன்னுடைய கடைக்கண் பார்வையினால் அருள் பாலிக்கிறார் என்றும் நம்முடைய அகமங்கள் நமக்கு விளக்குகின்றது. இப்படி அம்பாளினுடைய அக அழகுகளை சொல்லிய அவர் அடுத்தது சொல்கிறார், வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. என்ன அர்த்தம்? ஆற்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள். எதற்காக? அமிர்தம் வேண்டுமென்று. ஆனால் அமிர்தம் புறப்பட்டு வரும் முன்னதாக திரண்டு வந்தது ஆலகால விஷம். அதை ஆலால சுந்தரரின் மூலம் எம்பெருமான் சிவபெருமான் ஆணைக்கிணங்க ஆலால சுந்தர் போய் அதை ஜம்பு பழம் போல், நாவல் பழம் போல் உருட்டி கொண்டு வந்து ஈஸ்வரனிடம் கொடுத்தார். ஈஸ்வரனும் அதை போட்டு விழுங்கினார். அதை கண்டத்திலே அம்பிகை நிறுத்தினால் அந்த நஞ்சும் அமுதமாகியது. இதை என்ன அபிராமி பட்டர் சொல்றார்னா, தேவர்கள் நஞ்சு வர வேண்டும் என்பதற்காக பார்க்கடலை கடையவில்லை. அதே நேரம் அமுதம் வேண்டும் என்று ஒரு செயலை செய்தார்கள். ஆகவே நாம் ஒரு நல்லது வேண்டும் என்று ஒரு செயலை செய்யும் பொழுதும் அதில் இருக்கக்கூடிய தீயவையும் நமக்கு வந்து விடுகிறது, அந்த துன்பங்களையும் வந்து விடுகிறது. இறைவனோ அந்த துன்பங்களை எடுத்து தான் நஞ்சை உட்கொண்டது போல தான் எடுத்துக்கொள்கிறார். ஆனால் இறைவனுடைய பத்தினியான அபிராமி என்ன செய்கிறார்? அந்த துன்பத்தையும் தன்னுடைய திருக்கரங்களினால் அந்த நஞ்சையும் அமுதமாக மாற்றியது போல அந்த துன்பத்தையும் இன்பமாக மாற்றி தன் அடியார் பெருமக்களுக்கு தருகிறாள். அப்படி அளவற்ற அருளாளனாக இறைவன் இருக்கிறார், அளவற்ற கருணை பொருந்தியவளாக அம்பிகை இருக்கிறார் என்று இந்த பாடல் வரிகள் மூலமாக நமக்கு விளக்குகிறார். அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை, மிகவும் அழகு படைத்தவள். அழகு என்றால் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அவளுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் அவர் வர்ணித்தார். அவளுடைய கழுத்து, அவரோட அம்பாளுடைய இதழ்கள், புருவங்கள், கண், இப்படி அனைத்தையும் கடந்து நிற்கக்கூடிய அன்பின் பரிமளிப்பு தான் இந்த அபிராமி பட்டர் சொன்ன பாடலின் வாயிலாக வெளிவந்த அம்பிகையினுடைய அழகு. தன்னையும் மறந்த பக்தி நிலை, தன்னையே மறந்த பக்தி நிலையால் தான் அவள் காட்சி கொடுத்தாள் பௌர்ணமி நிலவாக என்று பார்க்கிறோம். அப்படி அம்பிகையினுடைய ஒரு பாகங்களையும் வர்ணித்து கொண்டே வரும் பொழுது அம்பாளினுடைய ஹிருதய கமலங்களையும் வர்ணிக்கிறார். மிகப்பெரிய ஹிருதய கமலங்களை கொண்டவள். அப்படி ஒரு பெரிய ஹிருதய கமலங்களை கொண்ட அந்த பாகங்கள் கவிழ்த்து வைத்த செப்பு கலசங்களை போன்று இருக்கிறது. மிகப்பெரிய பாரத்தை கொண்ட கலசங்களாக விளங்குகின்றது. அப்படிப்பட்ட அமிர்த கலசங்களை போன்று விளங்கக்கூடிய செப்பு கலசங்களை போன்று விளங்கக்கூடிய ஹிருதய கமலங்களை இந்த உலகத்துக்கு கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கக்கூடிய இந்த உலக பிரபஞ்சத்தின் தாயாக அவள் ஒருத்தி விளங்குகிறாள். அதனால்தான் இவ்வளவு மிகப்பெரிய பாரமான ஹிருதய கமலங்களை கொண்டு அதன் வாயிலாக தன்னுடைய ஜீவன்களுக்கு உயிரை அளிக்கின்றாள் என்று சொல்கிறார். மற்றும் இவ்வளவு மிகப்பெரிய இந்த அமிர்த கலசங்களை தாங்க முடியாமல் இந்த இடையானது மெலிந்து ஒடிந்து விடும் போல் இருக்கிறதாம். சௌந்தரிய லகரிலே இந்த இடை ஒடிந்து விடும் நிலையில் இருக்கிறது என்று சொல்வார். ஒரு கொடியிடை என்று பாடுவார். ஆனால் இங்கேயும் அதே தான் சொல்றார். அந்த பாரத்தின் வாயிலாக இது ஒடிந்து விடும், வலி தாங்க முடியாத அந்த வேதனையில் இருக்கின்றது போல் தெரிகின்றது என்று சொல்கிறார். ஆனால் அது வல்ல. அந்த இடை ஏன் வருத்தப்படுகிறது? இத்தனை ஜீவராசிகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே அம்பிகையை உணரக்கூடிய ஆற்றலான திறனை பெற்ற இந்த மனிதர்களால் மட்டுமே அவளை அடைய முடியும் என்றால், அப்படி அடைந்த திருஞான சம்பந்தர் மட்டுமே அந்த அமிர்தகலசத்தின் வாயிலாக பாலை பருகினாரே, மற்றும் இவ்வளவு ஜீவராசிகள் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தாலும் அடியார்கள் இருந்தாலும் இன்னும் ஒருவர் கூட அவள் பாலை பருகுவதற்கு இல்லையே என்ற வருத்தத்தினால் மெலிந்து வாட்டமாக உள்ளது போல் தென்படுகிறது என்று இந்த வார்த்தைகளின் வாயிலாக, வரிகளின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி ஞானசம்பந்தன் பெருமான் போல இன்னும் பல பெருமக்கள்
இந்த பிரபஞ்சத்தில் உருவாகி அம்பிகையின் அந்த அமிர்தத்தினை பருகுவதற்கு அவளும் உத்தரவு தர வேண்டும் என்றுதான் நாம் இந்த பாடலிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அமிர்தத்தை நஞ்சினை அமிர்தமாக்கியவள் நம்முடைய துன்பங்களையும் இன்பமாக மாற்றுவாள். அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. அப்படிப்பட்ட மார்பகங்களை கொண்ட அம்பிகை அந்த எடை கூடுதலின் காரணமாக செப்பு கலசத்தை கவிழ்த்து வைத்தது போல் இருக்கக்கூடிய அந்த ஹிருதய கமலங்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுது அவைகள் அம்பாளினுடைய கருணையை வெளிப்படுத்துகிறது. செப்பு உரை செய்யும் புனர்முலையால் என்று அபிராமிப்பட்டர் பாடுகிறார். அவருடைய கண்ணோட்டம் முழுவதுமாக ஒரு தாய் ஜீவனுக்கு கொடுக்கக்கூடிய கருணையும், ஒரு தாய் மகனுக்கு கொடுக்கக்கூடிய அன்பும், ஒரு தாய் மகளுக்கு கொடுக்கக்கூடிய அரவணைப்பும், இப்படி அனைத்துமாக வெளிப்படுவதை காட்டி இந்த வரிகளில் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியாகப்பட்ட செப்பும் உரை செய்யும் புனர்முலையால் அவளே சுந்தரி, அவளே அழகு மகைமானவள், அவளே அந்தரி, அந்தரத்தில் வாசம் செய்யக்கூடியவள், வெட்டவெளி பிரகாசத்தில் இருக்கக்கூடிய ஆகாயவாணியாக இருப்பவளும் அவளே, அந்தரீகமாக இந்த ஜீவனுக்குள் இருக்கக்கூடிய பாம்பின் வடிவமாக சுருண்டு கிடக்கக்கூடிய குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடிய அந்தரீகமாக இருக்கக்கூடியவளும் அவளே. அந்த அந்தரி சக்தி தான் இந்த ஆதார சக்கரங்களாக இருக்கக்கூடிய இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம் என்று சொல்லக்கூடிய விசுக்தி, இப்படி இந்த ஆதார சக்கரங்களை கடந்து சகசிர பத்மதலத்தில் இருக்கக்கூடியவள் அவள் என்று வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்திலே அம்புய மேல் திருந்திய சுந்தரி என்று சொன்னால் தாமரை மலர் மேல் இருக்கக்கூடிய லக்ஷ்மியையோ கலைமகளையோ குறிக்கவில்லை. இந்த ஆதார சக்கரங்களை கடந்து சகசிரபத்மதலத்தில் உறையக்கூடிய சக்தியாக பரமனும் சக்தியுமாக இணைந்து நடனமாடக்கூடிய அந்த தலத்திலே அந்த 1000 இதழ் கொண்ட தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய அந்தரி அவளே சுந்தரி, அவளே திரிபுர சுந்தரியாக இருக்கிறாள். அவளே அம்புயத்தின் மேல் அழகிய நடனம் புரியும் அம்பிகையாக விளங்குகிறாள் என்று இந்த பாடலின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார். மற்றும் இந்த பாடலை பாடுவதனால் நம்முடைய முன்ஜென்ம பாபங்கள் தீரும். தாய்மையினால் வாடக்கூடிய மங்கையர்களுக்கு தாய்மை பேறு உண்டாகும். அது மட்டுமல்லாமல் குழந்தை பேறு நிச்சயமாக பால் நைவேத்தியம் செய்து அம்பிகையை காலை மாலையில் துதித்து வணங்கினால் நிச்சயமாக குழந்தை பேறு கிட்டும். குழந்தை பேறு கிட்டுவதற்கு இந்த பாடலை அடியார் பெருமக்கள் தவறாமல் பாராயணம் செய்தால் நிச்சயமாக புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின் என்ற வள்ளுவரின் வாக்கும்படி நம்முடைய குறை தீர்த்த நாயகியாக அவள் விளங்குவாள் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. அதனால்தான் இந்த பாடலை குழந்தை பேறு இல்லாதவர்கள் பாடி பயன்பெற வேண்டும் என்பதுதான் நம் எல்லோருடைய நோக்கம், அம்பாளினுடைய நோக்கமாக இருக்கும். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி. மருங்குள் என்றால் இடை. மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரிப்பாதம் என் சென்னியதே. என்னுடைய தலைமேல் அவளுடைய பாதம் வைக்கப்பட்டது என்று திருவடி தீட்சை பெற்றேன் என்ற ஒரு செய்தியை நினைவுபடுத்தி இந்த பாடலை முடிக்கிறார் அபிராமிப்பட்டர். இன்னும் ஒரு முறை இதை பார்த்துவிட்டு நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். பொருந்திய முப்புரை செப்புரை. பொருந்திய முப்புரை 3 காலங்களையும் உள்ளடக்கியவள், 3 காலங்களின் வடிவமாக இருக்கக்கூடியவள், படைத்தல் காத்தல் சம்ஹாரம் என்ற தொழிலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவளும் அவள்தான். மற்றும் மாணிக்கவாசக பெருமான் பாடக்கூடிய தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி என்று தீயின் ஜுவாலையையும் தீயின் ஒளியையும் தீயின் சுடரையும் 3 நிலைகளில் இருக்கக்கூடிய தீயின் நிலைகளாக இருக்கக்கூடியவளும் அவர்தான் என்று ஈஸ்வரனை பாடும்படி இங்கு அம்பிகையும் 3ஆக இருக்கும் அனைத்துமாக அவளே இருக்கிறாள்.
செப்பு செப்பு என்றால் செப்பு கலசங்களை கவிழ்த்து வைத்த ஹிருதய கமலங்களைப் போல் இருக்கக்கூடிய புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள், அந்த பெரிய ஹிருதய கமலங்களின் பாரம் தாங்காமல் வருந்திய இடை கொண்ட அம்பிகை. மனோன்மணி, மனதின் உள்ளே ஒளி வீசக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய மணியாக இருக்கக்கூடியவள். மனம் மனத்தின் உள்ளே இருக்கக்கூடிய மணியாக பிரகாசித்து விளங்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவள். வார்சடையோன் எம்பெருமான் சிவபெருமான் அருந்திய நஞ்சை அமுதாக்கிய அம்பிகை. அவர் உண்ட நஞ்சினை தன்னுடைய திருக்கரங்களினால் அமுதமாக்கிய அம்பிகை. அம்புய மேல் தாமரை மலர் மேல் இருக்கக்கூடிய சுந்தரி. சகசிரபத்மதலத்தில் ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமாக நடனமாடக்கூடிய பரம்பொருளாக விளங்கக்கூடியவள். திருந்திய சுந்தரி, இருந்த அம்பிகை. அந்தரீகத்தில் இருக்கக்கூடியவள். அவளுடைய பாதம் என் தலைமேல் திகழ்ந்தது. அபிராமி அந்தாதி புரிய வேண்டுமானால் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக வேண்டும். அவர் எப்படி உருகினாரோ அதன்படி இந்த மனம் உருகினால் மட்டுமே அவளை மனதார தியானம் செய்து அந்த அம்பிகையின் திருமுகத்தை பௌர்ணமி நிலவாக நாமும் தரிசிக்கலாம், அனுபவபூர்வமாக உணரலாம். கிடைக்காத பேர்களெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்தாதியினை பாடுவீர். வாழ்க்கையில் பல வெற்றிகளை அனுபவ ரீதியாக பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த பாடல் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். ஏறுமையில் ஏறிவிலை ஆடுமுகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யார்கள்வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, கூறுமடி யார்கள்வினை தீர்த்த முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமைந்த பெருமாளே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.